ரிஷபராசி நேயர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு நல்ல புத்தாண்டு. இந்த புத்தாண்டில் என்னென்ன செய்யலாம்? நிறைய பேர் கஷ்டம் வரும்னு சொல்கிறாங்க. வராது. ரிஷபராசி ரிஷபலக்கணத்தில் பிறந்தவங்க பெரும்பகுதி நல்லாவே வேலை செய்யும். ஆனால் முன்ஜென்ம ஆன்மாவுடைய தொடர்பு உண்டு. பல பேர் அந்த மனக்குழப்பத்தை அடையக்கூடாது. குரு பகவான் மாறிடுறாரு. அங்கிட்டு சனி பகவான் உங்கள் இடத்துக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. எல்லாத்தையும் பார்க்கும்போது ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் வாழ்க்கையில் வருமானம் இல்லை, கஷ்டம், நம்மளை மனதார புறக்கணிக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த புறக்கணிக்கும் போது அதனுடைய விளைவும் உங்களுக்கு தெரியும். அதை எதுக்காண்டி சொல்கிறேன்னா, ஒவ்வொரு முறையும் நம்ம ரிஷபராசி ரிஷபலக்கணத்துக்கு வரும்போது கடுமையான சோதனைகளையும் கடுமையான விஷயங்களையும் பார்த்துருக்கோம். அப்போ நம்மளை ஆண்டவன் காப்பாற்றுவானா காப்பாற்ற மாட்டானாங்கிறது ஒரு எண்ணம். இதை கூட்டி குறைச்சி பார்க்கும்போது இந்த வட்டம் கார்த்திகை 2, 3, 4 பாதம், ரோகிணி 4 பாதம், மிருகசீரிஷம் 2 பாதம். அப்போ இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக புது லைசன்ஸுகள் வாங்குவாங்க, புதுசாக தொடங்குவாங்க, புதுசாக தொழில் ஏற்படும், பேங்கில் கடன் கேட்டால் கிடைக்கும். இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்காரங்க பெரும்பகுதி திங்கக்கிழமை இல்லைன்னா புதன்கிழமை தான் லோனுக்கு அப்ளை பண்ணணும். இப்போ ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்கினா வாங்கணும், அங்கீகாரங்கள் வாங்கினா வாங்கணும். இந்த மாதிரி சில விஷயங்களை அதில் செய்யணும். உடல்நிலை மனோநிலை ரெண்டையும் கண்ட்ரோலாக வச்சுக்கணும். தேவையில்லாத ஆதிபத்தியங்கள் இல்லாமல் வாழ்ந்துக்கணும். இந்த ரிஷபராசி இந்த நேரத்தில் மனமகிழ்வோட குடும்பம் வாழ்க்கை ஓடுமா? அதிக பிரசிங்கரமாக யார்ட்டையும் பேசிடக்கூடாது. ஜென்மத்தில் ஒரு குரு இருந்துச்சு, அவர் மாறுறார். இங்கிட்டு சனி மாறுறார், ராகு கேதுகள் மாறுது, 9 கிரகம் வருது. சுக்கிரன் இந்த வட்டம் ஒரே ஒரு பொறுப்பில் தான் இருக்கார் பஞ்சாங்கத்தில். அப்போ பணம் வர்றதுக்காண்டி பூஜை பண்ணணும், பணம் கிடைப்பதற்காக பூஜை பண்ணணும். நல்ல வழிகளில் சம்பாதிக்கிறதுக்கு நல்ல யோசனைகள் கிடைக்கும். லட்சுமி நரசிம்மர் வழிபாடு ரொம்ப உத்தமம். அதுலேயும் பெருமாள் கோயிலில் போய் ராத்திரி அர்த்தஜாம பூஜையில் கடைசியாக சுற்றி வருவாங்க. சுற்றி வந்தால் அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி அந்த பந்தத்தை வச்சு தட்டும்போது கொடிமரத்தை பார்க்கணும். கோயிலுக்குள்ளே திருப்பி போகக்கூடாது. திருப்பி போனீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய சிரமத்தை கொடுத்துரும். இதில் வண்டி வாகனம் வாங்கலாம், கார் வாங்கலாம், அயன சயன போக யோகம் கெடாது. பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து வைக்கலாம். கம்ப்யூட்டர் லேப்டாப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும். சினிமா துறையில் இருக்கவங்களுக்கு அது ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எழுத்து புத்தகம் ரைட்டிங்ஸில் இருப்பவங்களுக்கு அது ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நல்ல பலன்கள் நிறைய உண்டு. இதுக்காக சயின்டிஃபிக்காக கொஞ்சம் மூச்சு பயிற்சி மட்டும் பண்ணிக்கணும். உடம்புல உஷ்ண உபாதைகள் வந்துடக்கூடாது. இதெல்லாம் இவங்களுக்கு. சரி, கார்த்திகை நட்சத்திரம் 2, 3 நாளுக்கு பரிகாரம் அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய குலதெய்வத்தை தான் வழிபாடு பண்ணணும். ரோஹிணி நட்சத்திரம் ஆண்டாள் அல்லது லட்சுமி நரசிம்மர் அந்த கோயிலில் வழிபடணும். மிருகசீரிஷம் 1, 2 அவங்க வழிபடக்கூடிய கடவுள் பழனி முருகன். பழனி முருகனை கும்பிட்டுட்டு கீழே வந்து ஏதாவது ஒரு சித்தர்கள் மகான்கள் யோகிகள் சமாதியில் போய் சாமி கும்பிட்டுக்கிற வேண்டியதான். அப்படி சாமி கும்பிட்டா இவர்களுடைய கஷ்டங்கள், இந்த ரிஷபராசிக்கு பணவரவு. ரிஷப லக்கணமாக இருந்தால் தென்னை மரத்தில் தண்ணி ஊற்றுங்க. ரிஷப லக்கணமாக இருக்கவங்க பெரும்பகுதி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகும்போது வெள்ளிக்கிழமை 10 to 12 போகாமல் தவிர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா, ராகு காலத்தை தவிர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். சிரமங்கள் கொடுக்காது. வண்டி வாகனங்கள் வாங்கலாம். பெரும்பகுதி இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால ரிஷபராசி ரிஷபலக்கணத்துக்காரங்க 6ஆம் இடத்துல துலாம் ராசியில் போய் சுவாதியில் உட்காந்துருக்கிறதுனால கொஞ்சம் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் ப்ளூ நிற ட்ரெஸ்ஸுகள் கருப்பு நிற ட்ரெஸ்ஸுகளை தவிர்த்துக்கிட்டு நம்ம வேலையை பார்த்தோம்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.